Dear students, graph the title we can see today. இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னது graph. Okay. Have you all seen the swing? ஊஞ்சல் பார்த்துருக்கோமா? The swing will therefore go in any direction. இந்த ஊஞ்சலை தள்ளி விட்டோம் அப்படின்னா எந்த டைரக்ஷனில் போகும்? ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஓகேவா? ஃப்ரண்ட் அண்டு பேக்கு நீனா லெஃப்ட் டு ரைட்டு. ஓகேவா? நீ எப்படி உட்காந்துருக்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு போகும். நெக்ஸ்ட்டு ஈவன் இஃப் ஒன் பால் இஸ் த்ரோன் அப்வர்ட்ஸ் இட் வில் கோ அப் அண்ட் டவுன் தி நாட் கெட் டவுன். ஒரு பாலை நம்ம மேலே தூக்கி போடுறோம் அப்படின்னா அந்த பாலு மேலேயும் கீழேயும் போயிட்டு வருமா, இல்லை அப்படியே கீழே கிடக்குமா? ஒரு பாலு ஓகேவா, எலக்ட்ரிக் பால் ஒன்று தூக்கி போட்டோம் அப்படின்னா மேலே தூக்கி போட்டோன்னா அது என்னது கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போகும். நியூட்டன்ஸ் லா. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு பால் நம்ம தூக்கி போடும்போது அப் அண்ட் டவுன் போயிட்டு வருதா? ஸோ அப்போ அது ஈக்குவலாக ஒரு பிளேஸை நம்ம எங்கேருந்து தூக்கி போக்குறோமோ அதுலேருந்து நமக்கு கீழே போயிட்டு மேலே போயிட்டு வரும். ஸோ அப்போ அந்த சென்டர் பாயிண்ட் என்னது ஆர்ஜின். மேலே கீழே போகுதுல ஒய்இ ஒய் டேஸ். லெஃப்ட் டு ரைட்டுங்கிறப்ப அது என்னது எக்ஸு எக்ஸ் டேஸ். ஆல்ரெடி யூ ஹவ் லேர்ன் எஸ்டர்டே கிளாஸு ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், செகண்ட் குவாட்ரண்ட், தேர்ட் குவாட்ரண்ட், ஃபோர்த்து குவாட்ரண்ட். குவாட்ரண்ட்னா என்ன, அதில் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்னா என்னென்ன நம்பர்ஸ், செகண்ட் குவாட்ரண்ட்டில் என்ன நம்பர்ஸ், தேர்ட் குவாட்ரண்ட்டில் என்ன நம்பர்ஸ் எல்லாம் வரும்னு ஆல்ரெடி படித்தாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது நெக்ஸ்ட்டு எப்படி கிராஃபு ட்ரா பண்ணுறது. ட்ரா எ ஸ்ட்ரைட் லைன் பை ஜாயினிங் த பாயிண்ட்ஸ் ஏ அண்டு பி. ஓகேவா? ஏபி இந்த ரெண்டு லைன்ஸு பாயிண்ட்ஸ் இது ரெண்டையும் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம ஜாயின் பண்ணலாமா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒன் பிக்சர்ஸ் ஈக்குவலாக சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஓகேவா? ஒரு பேப்பரை ஈக்குவலி டிவைடட் ஆஃப் ஒன் பிக்சர்ஸ். ஸோ அதை ஈக்குவலாக டிவைட் பண்ணுறோம். ஹரிசாண்டல் லைன், வெர்டிக்கல் லைன். டூ லைன் இன்டர்செக்ட் அட் த பாயிண்ட் இஸ் ஆர்ஜின். டூ லைன் இன்டர்செக்ட் அட் த பாயிண்ட் இஸ் ஆர்ஜின். இந்த பாயிண்ட் என்னது ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட். இன்டர்செக்ட்னா என்னது வெட்டிக்கிற பகுதி என்னன்னு சொல்லுவோம் ஆர்ஜின். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒன் ஏ ஆர்ஜின் குடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்னது எக்ஸு எக்ஸ் டேஸு ஒய் ஒய் டேஸ். இப்போ ஸ்கேல் மெஷர் பண்ணலாமா? ஸ்கேல் எக்ஸ் ஆக்சிஸில் ஒவ்வொரு சென்டிமீட்டருக்கும் எத்தனை யூனிட்ஸ் கொடுத்துருக்கோம்? ஒன் யூனிட்ஸ் தானே. இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர்ஸ் ஈக்குவல் டு 1 யூனிட். த சேம் ஒய் ஆக்சிஸ்லேயே ஒரு யூனிட்டுக்கும் இப்போ 1 சென்டிமீட்டர் இதுதான் என்னது 1 சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டருக்கு 1 யூனிட் தானே கொடுத்துருக்கோம். இப்போ 1 சென்டிமீட்டர்ஸ் ஈக்குவல் டு 1 யூனிட். நெக்ஸ்ட்டு ஏ வேல்யூ -2, 6. இப்போ -2 இப்போ எக்ஸ் டேஸில் தான் அந்த -2 இருக்கும். x6ங்கிறது என்னது ஒய் வேல்யூ. ஸோ எக்ஸோட வேல்யூ -2, எக்ஸ் இஸ் -2, ஒய் வேல்யூ 6. ஸோ -2க்கு நேராக 6 கரெக்டாக அந்த பாயிண்ட்டை டாட் பண்ணி ரவுண்ட் பண்ணிடும். -2, 6 ஏ. ஓகேவா? செகண்ட் பாயிண்ட் என்னது பி 4, -3 பி. ஓகேவா? எக்ஸ் ஆக்சிஸ் என்ன நம்பர் 4, ஒய் ஆக்சிஸ் -3. இப்போ 4க்கு நேராக மைனஸ் மீன்ஸ் கீழே -3. ஓகேவா? ஸோ ரெண்டு ஜாயின் பண்ணுறோம். பி வேல்யூ இஸ் 4, -3. ஸோ நெக்ஸ்ட்டு யூஸிங் த ஸ்கேல் யூஸ் பண்ணி ஏயோட வேல்யூ யூஸிங் த ஸ்கேல் ஜாயின் ஆஃப் ஏ அண்ட் பி. ஏயும் பியும் என்ன பண்ண போகிறோம்? ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ ஜாயின் ஆகும்போது எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் இன்டர்செக்ட் ஆஃப் ஒன் லைன். எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் ஒரு லைன் இன்டர்செக்ட் ஆகுது, ஒய் ஆக்சிஸ்லேயும் ஒரு லைன் இன்டர்செக்ட் ஆகுதா? ஸோ நோட் இட் த தேர்ட் பாயிண்ட். ஓகேவா? ஒய் ஆக்சிஸில் என்ன இன்டர்செக்ட் ஆகுது? 3க்கு நேரம் இன்டர்செக்ட் ஆகுதா? அப்போ எக்ஸ் வேல்யூ 0, ஒய் வேல்யூ 3. நெக்ஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸில் இன்டர்செக்ட் ஆகும்போது இங்கே என்னது எக்ஸ் வேல்யூஸ் 2, ஒய் வேல்யூஸ் 0. ஓகேவா? ஸோ கிவன் ஒன்லி 2 பாயிண்ட்ஸ், 2 பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா 2 பாயிண்ட்ஸ் நமக்கு கிடச்சிருக்கா? ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். ஸோ இன்டர்செக்டட் 2 lines.
ஓகே எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் ஒய் ஆக்சிஸ்லேயும் இன்டர்செக்ட் ஆகுது. ஓகே இதுதான் கிராஃபு. மெயின் இம்பார்ட்டண்ட்டு எக்ஸு எக்ஸ் டேஸ் ஒய் டேஸ் ஸ்கேல் மெஷர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன மெஷர்மெண்ட் அங்கே என்ன அளவு கொடுத்துருக்காங்களோ அப்படியே ட்ரா பண்ணி ரெண்டையும் ஜாயின் பண்ணுறோம். ஓகே நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.42 ட்ரா ஸ்ட்ரைட் லைன்ஸ் பை ஜாயினிங் த பாயிண்ட்ஸ். ஓகேவா என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்களோ எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுறோம். ஆனால் அது ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும். A 2,5 B -5, -2 M -5, N 1, -2. Also find the point of intersect. இந்த பாயிண்டெல்லாம் நம்ம ஸ்ட்ரைட் லைனாக ட்ரா பண்ணும்போது எந்தெந்த பாயிண்ட்லாம் இன்டர்செக்ட் ஆகுது அப்படிங்கிறத நோட் பண்ணணும். ஸோ அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த இதை அப்படியே நோட் பண்ணணும். ஏனா A வேல்யூ, B மீன்ஸ் B. ஓகே ஸோ ஃபஸ்ட்டு you draw one horizontal line and a vertical line intersect at the point O. Next x dash y dash. You draw one scale. X axis 1 centimeter is equal to 1 unit, 1 unit. Y axis 1 centimeter is equal to 1 unit. So first horizontal line, vertical line, x dash y dash scale measure பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறோம் பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ண குறிக்க போகிறோம். A 2,5 x axis 2 y axis 5. ஸோ இதை என்ன பண்ணுறோம் சர்க்கிள் பண்ணிவிட்டு 2,5A. நெக்ஸ்ட்டு B வேல்யூ என்ன கொடுக்கா -5, -2 -5ங்கிறது எக்ஸ் டேஸ் -2 ஒய் டேஸ். இப்போ -5, -2 இது என்னது B. ஸோ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணலாமா ஜாயின் பண்ணியாச்சு. ஓகேவா ஸோ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது எக்ஸில் என்ன ஆக்சிஸ் வருது எக்ஸ் ஆக்சிஸ் என்னது -3, 0. ஒய் ஆக்சிஸுங்கிறப்ப 0, 3. ஓகேவா தேர்ட் பாயிண்ட் என்னது M -5, 4. -5 இஸ் எக்ஸ் ஆக்சிஸ், 4ங்கிறது ஒய் ஆக்சிஸ். -5 ஒய்க்கு நேராக 4. ஸோ M வேல்யூ -5, 4. நெக்ஸ்ட் இங்கே என்ன கொடுக்கா N 1, -2. 1ங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ், -2 என்னது ஒய் டேஸ் 1, -2 N வேல்யூ. ஓகேவா ஆல்ரெடி என்ன பண்ணோம் ஏபியை ஜாயின் பண்ணிவிட்டு அந்த லைனை ஜாயின் பண்ணியாச்சு. ஓகேவா இப்போ N வேல்யூவை குறிச்சாச்சு. இப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணலாமா இது ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது ஒரு பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுதா ரெண்டுமே வெட்டிக்கிறது அப்படி தானே. எந்த பாயிண்டில் -2, 1. ஸோ அதுக்கு என்ன நேம் கொடுக்குறோம் P. ஓகேவா ஸோ அப்போ இந்த லைனுக்கு என்ன நேம் கொடுக்குறோம் EF CDEF. ஸோ எந்த ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆகுது CD. ஓகேவா EF இன்டர்செக்ட் CD. EFும் CDயும் என்ன பண்ணுது வெட்டிக்கிறது இன்டர்செக்ட் ஆகுது. அந்த பாயிண்ட் என்னது P. அதுக்கு நேரம் என்ன நம்பர் வருது -2, 1 குறிச்சாச்சா. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு 1 இன்டர்செக்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு எங்கே இன்டர்செக்ட் ஆகுது இந்த பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுது அப்படி தானே. EF இன்டர்செக்ட் அட் எக்ஸ் ஆக்சிஸ். எதில் EF இன்டர்செக்ட்டு ஒய் ஆக்சிஸில். ஒய் ஆக்சிஸ்னால் என்னது 0, 3. எக்ஸ் ஆக்சிஸ்னால் என்னது -3, 0. ஒய் ஆக்சிஸ்னால் 0, 3. எக்ஸ் ஆக்சிஸ் -3, 0. ஒய் ஆக்சிஸ்க்கு நேம் என்ன கொடுத்துருக்கோம் எஸ்ஸு, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு என்ன நேமு Q. ஸோ அப்போ இயும் எஃப்பும் இன்டர்செக்ட் ஆகுறது பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு சிடிங்கிற பாயிண்ட்டு இஎஃப்பில் இன்டர்செக்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு எந்த லைனில் இன்டர்செக்ட் ஆகுதுன்னு பாரு. இங்கே இன்டர்செக்ட் ஆகுதா எக்ஸ் ஆக்சிஸில். சிடிங்கிறது எக்ஸ் ஆக்சிஸில் இன்டர்செக்ட் ஆகுது. இப்போ அந்த பாயிண்ட் என்னது -1, 0. அதுக்கு நேம் என்ன கொடுத்துருக்காங்க -1, 0க்கு டி. ஓகேவா டீங்கிற ஒரு நேம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எங்கே இன்டர்செக்ட் ஆகுது 0, -1. அதுக்கு நேம் என்னது ஆர். அப்போ எத்தனை பிளேஸில் இன்டர்செக்ட் ஆகுது 5 பிளேஸு. எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ்,
எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் என்னது? பி. ஓகேவா? பாயிண்ட்டு கொடுத்து எது எதில் இன்டர்செக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பா. எழுதிடலாமா? ஃபஸ்ட்டு யூ ட்ரா ஒன் ஹரிசாண்டல் லைன், வெர்டிக்கல் லைன், put the places x dash y dash, you mark scale. Okay, do you understand? Okay, next example 3.43. Draw the graph of x is equal to 5. ஒரு கிராஃபை ட்ரா பண்ணணுமா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5ன்னு. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு ஒய் வேல்யூ எதுவுமே கொடுக்கல அப்படின்னா யூ ஆர் சூஸிங் எனி நம்பர்ஸ், எந்த நம்பர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நமக்கு இங்கே எக்ஸு எக்ஸ் டேஸு ஒய் டேஸுன்னு கொடுத்துருக்குறதுனால நம்ம சூஸ் பண்ணுற நம்பர்ஸ் நெகட்டிவ் நம்பர்ஸாகவும் இருக்கணும், பாசிட்டிவ் நம்பர்ஸாகவும் இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் எக்ஸோட வேல்யூ எல்லாமே 5. இப்போ ஒய்யோட வேல்யூ எப்படி சூஸ் பண்ணிக்கோம்? -2, -1, 0, 1, 2. அப்போ ஃப்ளாட் த பாயிண்ட்ஸ் என்னென்னலாம் வரும்? ஃப்ளாட் த பாயிண்ட்ஸ் 5, -2, 5, -1, 5, 0, 5, 1, 5, 2. ஓகேவா? அப்போ 5, -2, 5, -1, 5, 0, 5, 1, 5, 2. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? யூ ட்ரா ஒன் ஹரிசாண்டல் லைன் அண்ட் வெர்டிக்கல் லைன். நெக்ஸ்ட்டு போச்சு ஆர்ஜின் சென்டர் பாயிண்ட் இன்டர்செக்டட் த பாயிண்ட் இஸ் O, x, x dash, y dash. Okay, next you measure the scale. X axis even 1 centimeter is equal to 1 unit, y axis is 1 centimeter is equal to 1 unit. Finished. Next x value 5, y value -2. X oda value 5, y oda value -2. 5 -2. Next x value 5, y value -1. ஓகேவா? இப்போ இதே இது எக்ஸோட வேல்யூ -2, -1, 0, 1, 2, ஒய்யோட வேல்யூ 5 இருந்தது அப்படின்னா இப்போ இங்கே வெர்டிக்கல் லைனாக இருக்கிறது எப்படி மாறும்? ஹரிசாண்டல் லைனாக மாறும். இங்கே உனக்கு எதுவுமே கொடுக்கல, எக்ஸோட வேல்யூ மட்டும் 5ன்னு கொடுத்தாச்சு. ஸோ யூ சூஸ் எனி ஒய்யோட வேல்யூ அப்படின்னா இப்போ ஒய்க்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க? ஒய். ஓகேவா? நம்மளா சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நெகட்டிவ் நம்பர், பாசிட்டிவ். இப்போ இதே இது ஃபார்முலா சூஸ் பண்ணுறோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 இல்லைன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 1. அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன சூஸ் பண்ணிருக்கோமோ அதோட ஒன்று ஆட் பண்ணால் தான் எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். இப்போ ஒய்யோட வேல்யூ 2, 3, 5, 7 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸோட வேல்யூ இங்கே என்னவாக இருக்கும்? 3, 4, 6, 8. ஓகேவா? இங்கே எதுவுமே கொடுக்காதனால எக்ஸோட வேல்யூ நம்ம கொடுத்துருக்காங்க, ஒய்யோட வேல்யூ நம்ம சூஸ் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.44. ட்ரா த கிராஃப் ஆஃப் y is equal to 5x. ஒய்யோட வேல்யூ என்னது? 5x. ஸோ அப்போ எக்ஸுக்கு நம்ம 1 சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒய்யோட வேல்யூ 5, 2 சூஸ் பண்ணால் ஒய்யோட வேல்யூ 10. இப்போ எக்ஸு ஒய்க்கு பதிலாக நம்ம என்ன சொல்லியிருக்காங்க? 5x. இப்போ எக்ஸுக்கு என்ன சூஸ் பண்ணுறோம்? -3. இப்போ -3 × 5 -15. -2 × 5 -10. இப்போ -1னா என்னது? -5. 0னா இதுவும் 0. இப்போ 1 சப்ஸ்டிட் பண்ணால் 5, 2 சப்ஸ்டிட் பண்ணால் 10, 3 சப்ஸ்டிட் பண்ணால் 15. அப்போ எக்ஸோடு ஒய்யோட வேல்யூ கிடச்சாச்சா? பிளாட் ஆஃப் தி பாயிண்ட்ஸ் -3, -15, -2, -10, -1, -5, 0, 0, 1, 5, 2, 10, 3, 15. ஸோ எக்ஸோட வேல்யூ எல்லாமே 1 centimeter is equal to 1 unit. 5ஓட வேல்யூவை பாருங்கள். 5 வேல்யூ ஈவன் மல்டிபிள் ஆஃப் 5ஆ? 5ஓட மல்டிபிளாக தானே எனக்கு 5 வேல்யூ. ஸோ அப்போ 1 centimeter is equal to 5 units நம்ம எடுத்துக்கலாமா? நெக்ஸ்ட்டு யூ ட்ரா ஒன் கிராஃப். யூ ட்ரா a horizontal line, vertical line intersected the point origin O, x, x dash, y dash.
very important scale. X axis 1 centimeter is equal to 1 unit. இப்போ y axisல even 5 multiple of 5ங்கிறனால ஒவ்வொன்றையும் நம்ம என்னது 5 யூனிட்ஸ். அப்போ இங்கே 5 யூனிட்ஸ்ன்னு எடுத்தோன்னா 5 பிரிக்கணும். ஃபஸ்ட்டு சென்டிமீட்டர் என்னது 5, 10, 15, 20, 25, 30, 35, 40, 45. நெக்ஸ்ட் ஆப்போசிட் வரும்போது -5, -10, -15, -20, -25. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ஒன் -3, -15. எக்ஸோட வேல்யூ -3, ஒய்யோட வேல்யூ -15. ஓகேவா? நெக்ஸ்ட்டு -2, -10. -2, -10. Next -1, -5. -1, -5. 0, 0. Next another 1, 5. 1, 5. 2, 10. 2, 10. 3, 15. 3, 15. So இதெல்லா பாயிண்ட்ஸையும் ஜாயின் பண்ணியாச்சா? இப்போ யூஸிங் த ஸ்கேலை யூஸ் பண்ணி கரெக்டாக அந்தந்த பாயிண்ட்டு எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிடலாமா? ஓகேவா? அப்போ ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடச்சிருச்சா? இதுதான் ஆன்சர். ஓகேவா? இப்போ நமக்கு ஒய்யோட வேல்யூ கொடுக்கவே இல்லை, எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒய்யோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.45. Question: graph the equation y is equal to x plus 1. Graph the equation y is equal to x plus 1. x வேல்யூ தெரியாது, y வேல்யூ. இப்போ நம்ம என்ன x சூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் y வேல்யூ. x y. இப்போ x நம்ம 1 சூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோ. இப்போ எக்ஸோட வேல்யூ -3, x வேல்யூ -3. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ -3னா -3ல் 1 சப்ராக்ட் பண்ணால் என்னது -2. இதான் ஒய் வேல்யூ. எக்ஸோட வேல்யூ -2, -2ல் என்னது 1 சப்ராக்ட் பண்ணால் -1. எக்ஸோட வேல்யூ -1, எக்ஸுக்கு பதிலாக -1, -1 + 1 என்னவாயிரும் 0. எக்ஸுக்கு பதிலாக 1 சூஸ் பண்ணால் என்னது, எக்ஸுக்கு பதிலாக 0 சூஸ் பண்ணால் 1 சூஸ் பண்ணால் 2 சூஸ் பண்ணோன்னா என்னது 3 சூஸ் பண்ணால் 4. இப்போ என்னது ஒய்யோட வேல்யூ கிடச்சிருச்சா -2 ஒய்யோட வேல்யூ. இது என்னது எக்ஸுக்கு பதிலாக -3 சூஸ் பண்ணோன்னா இப்போ -3ன்னா வச்சுக்கோ, -3 + 1 டிஃப்ரென்ஸ் சேஃபா. அப்போ -3னா 3ல் 1 சப்ராக்ட் பண்ணால் -2. plot of the points. Plot of the points: -3, -2, -2, -1, -1, 0, 0, 1, 1, 2, 2, 3, 3, 4. ஸோ இப்போ இதெல்லாத்தையும் என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஜாயின் பண்ணணும்னா இப்போ என்னது ஹரிசாண்டல் லைன், வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஸ்கேலு. இது எல்லாமே நமக்கு என்னது ஈவன் 1 யூனிட்டுங்கிறனால எக்ஸ் ஆக்சிஸ் 1 centimeter is equal to 1 unit. Y axis 1 centimeter is equal to 1 unit. Okay, next you draw one horizontal line, vertical line. You draw one horizontal line, vertical line. Two line intersect at the point O. X, x dash, y, y dash. First point -3, x axis -3, y axis -2. So இது என்னது -3, -2. Next
-2 -1 -2 -1 -2 comma -1 next -1 comma 0 -1 0 so -1 0 na that point -1 comma 0 next 1 choose பண்ணுறோம் 0 na என்னது 1 0 x axis 0 y axis 1 so 0 comma 1 next இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்கா 1 2 x axis 1 y axis 2 1 comma 2 next 2 comma 3 2 இது 3 2 comma 3 3 comma 4 3 comma 4 ஸோ இதெல்லாம் இன்டர்செக்ட் ஆயிடுச்சா இது எல்லாத்தையும் இப்போ என்ன பண்ண போகிறோம் ஜாயின் பண்ண போகிறோம் ஜாயின் பண்ணுறப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்துருச்சா ஓகேவா இதுதான் நம்ம கேட்டிருந்தாங்க கிராஃப் ட்ரா பண்ணுறோன்னா y is equal to x plus 1 இந்த லைனுக்கு பேர் என்னது y is equal to x plus 1 is a straight line okay thank you students you try the graph இதே ஃபார்மேட்டில் ஏதாவது நம்பர் சூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேவா thank you students